சின்னசாமி என்கிற இந்த ஆதிகுடியை சேர்ந்தவர் அவர்தான் முதல் சாட்சியமாக வெளியிலே வந்து சொன்னவரை கொல்லுவதற்கும் கொலைகளப்படுத்தப்படுவதற்கும் சதித்திட்டம் தீட்டி இருக்கிறது யார் என்றால் எஸ்ஐடி டீமுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நபர். அவரை இப்பொழுது நீக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பெங்களூர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒருவர் தர்மசாலாவில் படித்தவர். ஆகையால் தர்மசாலாவுக்கு ஆதரவாக அவர் களமிறக்கப்பட்டு ஊடகங்கள் எதுவும் தர்மசாலாவை பற்றி பேசிவிடக்கூடாது என்று உத்தரவு போடுகிறார், தடை போடுகிறார். நீதிமன்றத்திலே நீதியரசராக இருந்து கொண்டு அவரையும் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் தூக்கி அடித்திருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் 13வது இடத்தை தோண்டாமல் அப்படியே வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊடகம் அந்த முதல் சாட்சியான அவரை குற்றவாளி கூண்டிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கும், நான் கேட்கிறேன், இதுவரை 1.5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை ஆய்வு பண்ணுவதற்காக. ஒரு மனுஷன் சும்மா வந்து பண்ணுவானா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொன்னதாக சென்னையில நான் தங்கி இருந்ததாகவும், சென்னைக்கு என்னை வந்து 4-5 பேர் சந்தித்ததாகவும், தர்மசாலாவில் நடக்கிற அக்கிரமங்களை நாங்கள் சொல்வதைப் போல நீ சொல்ல வேண்டும் என்றும் சொன்னதாக இந்த மலம் தின்னி ஏடு தமிழ்நாட்டில் ஒரு பொய்யான செய்தியை பரப்பி மக்கள் மன்றத்தில் குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிற சூழலில் தர்மசாலாவில் 13வது இடத்தை தாண்டி இதுவரை 63 இடங்களில் பிணங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக அங்கே இருக்கிற தகவல்கள், அங்கே இருக்கிற பொதுமக்கள் சொல்லியிருக்கிறார்கள் எஸ்ஐடி மீடம். ஆனால் 13வது இடத்திற்கே இவர்கள் தடைபடுகிற சூழலை இன்னைக்கு உருவாக்குகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கொடுமைகள் அங்கே நடந்தேறி இருக்கிறது என்பதற்கு சான்று.